அனைவருக்கும் வணக்கம். அடுத்த பதிவு பாகம் 4 என்னது அப்படின்னா லக்னம் நின்ற ராசி. அதாவது சூரிய உதயாதி நாளிகை நம்ம போன பாடங்களில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வச்சு இப்போ லக்னம் எந்த ராசியில் விழுக்குது அப்படி இப்போ கணிதம் செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா குழந்தை பிறந்த மாதம், அதாவது குழந்தை பிறந்த மாதம் எந்த மாதமாக இருக்கிறது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சித்திர மாதம் குழந்தை பிறந்தால் சூரியன் எங்கே இருப்பார்? சூரியனை நம்ம எங்கே போடணும்? மேஷத்தில் போடணும். அதே இது வைகாசி மாதம் குழந்தை பிறந்தால் சூரியனை ரிஷபத்தில் போடணும். ஆனி மாதம் குழந்தை பிறந்தால் மிதனத்தில் போடணும். ஐப்பசி மாதம் குழந்தை பிறந்தால் துலாத்தில் போடணும். யாரை? சூரியனை. மார்கழி மாதம் குழந்தை பிறந்தால் தனுசுல போடணும். பங்குனி மாதம் குழந்தை பிறந்தால் மீனத்துல போடணும். இந்த மாதிரி சூரியன் பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கால அளவை வைத்து சூரியன் எங்க போடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது நார்மலா எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விதிகள். இதை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராசி பரிமாண இருப்பு. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் பரிமாணம் கொடுத்துருப்பாங்க. எதில் கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. 144ஆம் பக்கத்தை நீங்கள் பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் 144ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கு இருக்கக்கூடிய பரிமாணங்கள் அளவு கொடுத்துருப்பாங்க. பரிமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியன் பயணம் செய்யும் தொலைவு, அதாவது தொலைவு, அதனுடைய தூரம். ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் எவ்வளவு நாட்கள் பயணம் செய்து எவ்வளவு நாளிகை பயணம் செய்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பரிமாணம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லக்னம் நின்ற ராசி காணுதல். லக்னம் நின்ற ராசி. இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன கண்டிக்க போகிறோம்? லக்னம் எந்த ராசியில் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த மாதத்தில் குழந்தை பிறந்திருக்கோ அந்த மாதத்தின் பரிமாணத்தை, அந்த தேதியின் ஒரே பரிமாணத்தை நம்ம என்ன பண்ணணும்? பஞ்சாங்கத்தை பார்த்து எடுத்துக்கிறணும். நமக்கு சித்திரை 15ஆம் தேதி பிறந்திருக்கு அப்படின்னா சித்திரை 15ஆம் தேதி பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பரிமாண இருப்பு அப்படி மேஷ பரிமாணமாக இருக்கும். ஏன்னா சித்திரை மாதம்னாலே மேஷம்தான், மேஷத்தில் தான் சூரியன் இருக்கும். அப்போ மேஷ பரிமாணம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை எடுத்துக்கிறோம் 15ஆம் தேதிக்குரிய பரிமாணத்தை. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ராசிக்கு இருக்கக்கூடிய பரிமாண அளவை என்ன பண்ணணும்னா கழித்து கொண்டே வர வேண்டும். இப்போ மேஷ ராசிக்கு பரிமாணம் எவ்வளவு? 2:16. அடுத்து ரிஷப ராசியின் பரிமாணம் எவ்வளவு? 4:45. அப்போ 56:05 நாளிகையில் 2:16 கழிச்சிங்கன்னா 53:49. அடுத்து ரிஷபராசியின் பரிமாணத்தை கழிச்சிட்டு அடுத்து மிதுன ராசியின் பரிமாணம், கடக ராசியின் பரிமாணம், ஒவ்வொரு அளவையும் என்ன பண்ணணும்? கழித்து கொண்டே வர வேண்டும். அடுத்து தனுசு ராசியின் பரிமாணம், மகர ராசியின் பரிமாணம், கும்பராசியின் பரிமாணம், எல்லா அளவையும் கழிக்கணும். எது கழிக்க இயலாமல் நிற்கிறதோ அதுவே லக்னம் நின்ற ராசி. அப்போ இங்கே பாருங்க, நம்ம இதெல்லாம் கழிச்சுட்டு வந்துட்டோம். லாஸ்ட் பாருங்க, கும்பராசியின் பரிமாணம் 4:45 நமக்கு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்க அளவு. அப்போ நம்ம கழிச்சு அளவு 2:19. மீனராசியின் பரிமாணம் எவ்வளவு? 4:45. இது கழிக்க இயலவில்லை. அப்போ இது கழிக்க இயலாததுனால எது கழிக்க இயலவில்லையோ அதுவே லக்னம் என்ற ராசி. அப்போ லக்னம் என்ற ராசி என்பது ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய பரிமாண அளவையும் கழித்து கொண்டே வர வேண்டும். எதிலிருந்து? சூரிய உதயாதி நாளிகையிலிருந்து கழித்து கொண்டே வர வேண்டும். இறுதியாக எது கழிக்க இயலாமல் இருக்கின்றதோ அந்த அளவே லக்னம் நின்ற ராசி. முதல்ல நம்ம எந்த தேதி குழந்தை பிறந்த தேதி அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்த்து பஞ்சாங்கம் 28ஆம் பக்கம் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும்.
என்ன இருக்கும்னா ராசி பரிமாணம் மேஷர். அப்போ சித்திரை மாதம் அப்படின்னா சித்திரை மாதத்துக்கான பஞ்சாங்க பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் 15ஆம் தேதிக்குரிய பரிமாண அளவு எவ்வளவுன்னு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசியின் பரிமாணம் முழு அளவை போடணும், போட்டு கழித்து வர வேண்டும். இதுதான் என்னன்னா லக்னம் என்ற ராசி. அப்போ இந்த ஜாதகருக்கு லக்னம் எதில் விழுந்திருக்குன்னா மீனம். லக்னம் என்ற ராசி மீனம். நன்றி.